இந்த கோணம் இறைவனின் கருணையின் மறைக்கப்பட்ட ரகசியம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பெருமாளின் சயன திருக்கோலம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? இது வெறும் சிற்ப வேலைப்பாடு மட்டுமல்ல, ஆழ்ந்த விஞ்ஞான மற்றும் ஆன்மீக அர்த்தம் கொண்டது. வாஸ்து சாஸ்திரப்படி சயன மூர்த்திகள் தலை வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இருப்பது பொதுவானது. ஆனால் இங்கு பெருமாள் கிழக்குதற்கு திசையான அக்னி மூலையை நோக்கி சயனித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த அக்னி மூலையானது அண்ட சக்திகளை உள்வாங்கும் ஒரு சிறப்பு புள்ளி என்று நம்பப்படுகிறது. பெருமாள் இந்த திசையை நோக்கி சயனித்திருப்பதன் மூலம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த அண்ட ஆற்றலை நேரடியாக பெறும்படி அருள் பாலிக்கிறார். இது வெறும் ஒரு நிலை மட்டுமல்ல, இறைவனின் அருளும் அண்டத்தின் சக்தியும் நம்மை வந்து சேர வேண்டும் என்ற ஞானத்தின் வெளிப்பாடு. ஸ்ரீரங்கத்தில் உறங்கும் பெருமாள் நம் இதயங்களில் ஞானத்தை விதைக்கிறார். இன்னும் ஒரு சுவாரஸ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நீங்கள் கண்டுபிடிக்க தயாரா?